உழைச்சி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு தனக்குன்னு சொசைட்டில ஒரு பெரிய அந்தஸ்து மற்றும் மரியாதையோடு இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி இந்த மாதிரி ஒரு அவதூறு பேசுறது அப்படிங்கிறது யாராலையுமே மன்னிக்க முடியாத ஒரு தப்பு அப்படின்னே சொல்லணும். நடிகை குஷ்புவை பத்தி ரவிமோகன் பேசுனது ரொம்பவும் தப்பான விஷயம். அது மட்டும் கிடையாது, குஷ்புவை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு முன்ன என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்த்தியோட ஃபேமிலி ரொம்பவும் வெல் செட்டில்டான டிசிப்ளின்டான ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு மருமகனா இருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம். ஆனா அதை கூட கொஞ்சம் அதுக்கு அவர் கொஞ்சம் கூட டிசர்விங்கா கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி ரவியை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போது தான் நடிகை குஷ்பு வந்து இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ரவிமோகனுக்கு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா காதல் மோகத்துல இருக்கிற அவரால அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அப்படிங்கிறது தான் ஒரே பிரச்சனையா இப்போ இருக்குது. இப்போ தன்னுடைய காதலி அவரை விட்டு போறாங்க அப்படிங்கிற அந்த இதை பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு யாரை பத்தி என்ன பேசுறோம் அப்படின்னு தன்னிலை அறியாம பேசிட்டு இருக்காரு ரவிமோகன். அப்படின்னு சொல்லிட்டு ரவிமோகன் வந்து நடிகை குஷ்புவை பத்தி பேசின வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவிச்சு பேசியிருக்காங்க கலா மாஸ்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் ரவிமோகன் ரீசெண்டாக மீடியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் தன்னுடைய லைஃபையே ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க ஆர்த்தி ரவியோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் கிடையாது தன் கூட இருந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு, அவங்கள சைபர் புல்லிங் அப்படிங்கிற பேரில் இந்த ஊரை விட்டே துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேரை இன்ஸ்டாகிராமில் காசு கொடுத்து இன்னைக்கு சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்கு கெனிஷா மேலே நீங்கள் செஞ்சு அவங்களுடைய மனசை உடைச்சி இன்னைக்கு இந்த ஊரை விட்டே அவங்கள துரத்திட்டீங்க. இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் உயிரோடு இருக்கேன், அது ஒன்று உங்களுக்கு பொறுக்கல, நான் கண்டிப்பாக நான் இறந்துருவேன், ஆனால் நான் போகும்போது உங்கள் யாரையும் நான் சும்மா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசு உடஞ்சி அழுத விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு 3 எழுத்து நடிகையால் தன்னுடைய லைஃபே இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்பளை மட்டும் சாதாரண பொம்பளை கிடையாது, நிறைய பேரோட ஃபேமிலியே இன்னைக்கு அவங்க கெடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி பேச விரும்பலை, ஏன்னா ஆல்ரெடி என் மேலே நிறைய கேஸ் இருக்குது. அந்த பேரை அவங்க மென்ஷன் பண்ணி பேசினா அவங்க மறுபடியும் என் மேலே டிஃபர்மேஷன் சூட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி விஷயத்தில் தலையிடுறதுக்கு 3வது மனுஷியான உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விளாசிருக்காரு ரவிமோகன். அதற்கு கண்டனம் தெரிவித்து பேசியிருக்காங்க கலா மாஸ்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குஷ்புவை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துல இன்னைக்கு சொசைட்டியில் நல்ல பேரோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ்லேயும் ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்து இன்னைக்கு பெண்களுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற குஷ்புவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஒரு நல்ல டிசிப்ளினான ஒழுக்கமான ஃபேமிலியில் மருமகனாக இருக்கிற தகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஆர்த்தி ரவியை பற்றி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பேசலை, ஆனால் இன்னைக்கு கெனிஷா அவங்கள விட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு ஆர்த்தி ரவி மட்டும் இல்லாமல் மொத்த பேர் மேலேயும் உங்கள் கோபம் அப்படிங்கிறது திரும்புது. ஸோ அனுதாபம் அப்படிங்கிறது பசங்க மேலேயோ வைஃப் மேலேயோ வரல, உங்களுக்கு தன் கூட இருந்த பொண்ணு போகிறாங்க அப்படின்னோடனே உங்களுக்கு அந்த அந்த கஷ்டம் வந்து இவங்க மேலே கோபமாக திரும்பிடுச்சு. இதுதான் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி கலா மாஸ்டர் வந்து பேசியிருக்காங்க. குஷ்புவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு லைஃப்பில் கஷ்டப்பட்டு சொசைட்டியில் ஒரு இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து உங்களுடைய மனைவி கூட வாழ விரும்பினா வாழுங்க, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸை சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.